Hello everyone, welcome back to Jet2 Mastery. இந்த வீடியோல நம்ம selection sort algorithm பத்தி தான் learn பண்ண போறோம். Without delay, let's get into the problem description. Given an array, அதாவது array அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. So நான் என்னுடைய naming conversionக்காக A அப்படின்னு வச்சுக்கிறேன். Use selection sort to sort. Okay. So இந்த arrayவை sort பண்ணணும். அதுக்கு selection sortோட algorithm தான் நம்ம யூஸ் பண்ணணும். Same. Given input என்னவா இருக்க போகுது, ஒரு arrayவா இருக்க போகுது with unsorted array. நம்ம என்ன பண்ணணும், அதை ஷார்ட் பண்ணணும். ஸோ சேம் இந்த ஷார்ட்டிங் அல்காரிதத்தில் நம்மளுடைய எய்ம் என்னவோ எல்லா கொஷினுக்கும் சேம் தான். கிவன் அன்சார்ட்டட் அரேவை இன்க்ரீசிங் ஆர்டரில், அதாவது அசெண்டிங் ஆர்டரில் நம்ம ஷார்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுடைய எய்ம். இந்த கம்ப்ளீட் ஷார்ட்டிங் அல்காரிதம், என்ன ஷார்ட்டிங் அல்காரிதம் எடுத்தாலும் நம்ம அப்படி தான் ஷார்ட் பண்ண போகிறோம். அதில் இங்கே செலெக்ஷன் ஷார்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம், பபுள் ஷார்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். தென் இன்சர்ஷன் ஷார்ட் பார்த்தோம். இப்போ செலெக்ஷன் ஷார்ட். சரி, ஓகே. 4, 5. சரி, இப்போ பாருங்க, எங்கிட்ட கிவன்ல எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு, இண்டெக்ஸ் வேல்யூஸ் எழுதியிருக்கேன். நான் இது அரே தான், ஓகேங்களா. அரேவோட இண்டெக்ஸ் 0, 1, 2, 3, 4, 5. இப்போ இந்த அரேல இப்போ n எவ்வளவு, என்னன்னா என்னது, அரேவோட சைஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 6. 6 எலிமெண்ட் இருக்கு. ஸோ அதனால என்னோட வேல்யூ 6. இப்போ செலெக்ஷன் ஷார்ட்டும் ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு முன்னாடி இன்சர்ஷன் ஷார்ட்ல எப்படி பண்ணீங்க, கிவன் அரேவை 2 பார்ட்டா டிவைட் பண்ணிக்கிட்டீங்க. ஒன்று அன்சார்ட்டட் அரே, இன்னொன்று ஷார்ட்டட் அரே, கரெக்டுங்களா. அன்சார்ட்டட் அரே அண்ட் ஷார்ட்டட் அரேன்னு இங்கேயும் அதே மாதிரி தான் நீங்க ஸ்பிளிட் அப் பண்றீங்க. ஒன்று அன்சார்ட்டட் அரே, மற்றது எல்லாமே ஷார்ட்டட் அரே, ஓகேங்களா. இங்க இருக்கிறது எல்லாமே ஷார்ட்டட், இங்க இருக்கிறது எல்லாமே அன்சார்ட்டட். இப்படி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இது ஷார்ட்டட், இங்கிட்ட இருக்கிறது எல்லாமே அன்சார்ட்டட். சரி, ஓகே. அதுக்கு தான் நம்ம நடுவில் ஒரு ஷார்ட்டடும் அன்சார்ட்டடும் நம்ம செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக. ஸோ நான் செலெக்ஷன் ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டட் அரேவை வச்சு நான் கவலையே பட மாட்டேன். ஷார்ட்டட் அரேவை பற்றி நான் கவலையே பட மாட்டேன், நான் கன்சிடரே பண்ணிக்க மாட்டேன். சரி, அப்போ என்ன பண்ணுவீங்க ஷார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அன்ஷார்ட்டட் அரேலேருந்து ஒரு எலிமெண்ட்டை பிக் பண்ணுவேன். என்ன இன்சர்ஷன் மாதிரியே சொல்கிறீங்க, இப்போ இதை எடுத்து ஷார்ட்டட் அரேல எங்கே வேணுமோ அங்கே இன்சர்ட் பண்ண போறீங்களா அப்படின்னா அது இன்சர்ஷன் ஷார்ட். பட் இது என்னது, இது செலெக்ஷன் ஷார்ட். அப்போ செலெக்ஷன் ஷார்ட் அப்படின்னா நான் பிக் பண்ணும்போதே செலக்ட் பண்ணி தான் பிக் பண்ணுவேன். நான் எதை இப்போ அன்சார்ட்டட் அரேலேருந்து நான் எந்த எலிமெண்ட்டை, ஒரு எலிமெண்ட்டை பிக் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த எலிமெண்ட்டு மினிமம் எலிமெண்ட்டை தான் பிக் பண்ணுவேன், ஓகேங்களா. மினிமம் எலிமெண்ட்டை தான் நான் பிக் பண்ணுவேன். நான் பிக் பண்ணுற அந்த மினிமம் எலிமெண்ட்டை எங்கே பிளேஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட்டட் அரேலியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ செலெக்ஷன் ஷார்ட்ல இருக்கோம். ஸோ நீங்கள் இன்சர்ஷன் ஷார்ட்டுக்கும் செலெக்ஷன் ஷார்ட்டுக்கும் குழப்பிக்க கூடாது. செலெக்ஷன் ஷார்ட்ல என்னது, 2 டிவைட் தான், ஷார்ட்டட் அன்சார்ட்டட்னு. ஆனால் நான் ஷார்ட்டடை பற்றி கவலையே பட மாட்டேன். சரி, ஓகே. அன்சார்ட்டட்ல இருந்து மினிமம் எலிமெண்ட்டை மட்டும்தான் பிக் பண்ணுவேன். ஓகே, மினிமம் எலிமெண்ட்டை பிக் பண்ணி என்ன பண்ணுவீங்க, எங்கே பிளேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அன்சார்ட்டடோட இண்டெக்ஸ்ல, அதாவது அன்சார்ட்டடோட ஸ்டார்டிங், அந்த அன்சார்ட்டட் அரே இருக்கு இல்லையா, அதுல ஸ்டார்டிங் பொசிஷன்ல நான் இன்சர்ட் பண்ணிடுவேன். ஸ்டார்டிங் பொசிஷன்ல நான் இன்சர்ட் பண்ணிடுவேன். இப்போ பாருங்க, இங்க இது ஷார்ட்டட் அரே, இங்க அன்சார்ட்டட் அரே. அன்சார்ட்டட் அரேவை நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன், இப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு வைங்களேன். ஸோ அன்சார்ட்டட் அரேவா நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன் ஐ. இப்போ இங்க இதுதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். அன்சார்ட்டட் அரேவோட இந்த கேஸ்ல என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னா ஐ. இப்போ நான் என்னது, மினிமம் எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு நார்மலா அரேல மினிமம் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இங்க இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்க பாருங்க, உங்களுடைய மினிமம் எலிமெண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ எங்க உங்களுடைய மினிமம் எலிமெண்ட் இருக்கு, இங்கதான் உங்களுடைய மினிமம் இருக்கு, கரெக்டுங்களா. ஸோ அதுக்காக அதை பாயிண்ட் அவுட் பண்றதுக்காக எம் அப்படிங்கிறது நான் வச்சுக்கிறேன், ஓகேங்களா. இந்த ஐங்கிறது உங்களுடைய அன்சார்ட்டடோட இனிஷியல் இண்டெக்ஸ், இந்த எம்ங்கிறது அன்சார்ட்டட்ல மினிமம் எலிமெண்ட் எங்க இருக்கோ அதோட இண்டெக்ஸ், ஓகேங்களா. அப்ப இங்க I0 மினிமம் என்னது, மினிமம் இண்டெக்ஸ் வந்து 4. ஏன்னா இங்கதான் மினிமம் எலிமெண்ட் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த ரெண்டையும் ஸ்வாப் பண்ணிடுவேன், அவ்வளவுதான் சிம்பிள். இந்த ரெண்டையும் ஸ்வாப் பண்ணிடுவேன். ஸ்வாப் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு இங்க 1 கிடைக்கும், மீதி 5, 9, 3, அதுக்கப்புறம் என்னது 7. ஏன்னா இங்கதான் இந்த ஐ மினிமம் தான் ஸ்வாப் பண்ணிடுறோமே, 7, அதுக்கப்புறம் 2, ஓகேங்களா. இப்போ என்னது, ஐ நெக்ஸ்ட் இங்க வந்துடும். அடுத்த ஐ இங்க இருந்துதா, இப்போ நான் என்ன ஐ இன்க்ரிமெண்ட் பண்றேன், அடுத்த ஐ இங்க வந்துடும். ஆல்வேஸ் I-1 பத்தி நான் கவலையே பட தேவையில்லை, பிகாஸ் தட் இஸ் ஷார்ட்டட் அரே, ஓகேங்களா. தட் இஸ் ஷார்ட்டட் அரே. இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் ஷார்ட்டட், இது எல்லாமே என்னது ஷார்ட்டட். நான் ஷார்ட்டடை பத்தி கவலையே பட மாட்டேன். எதை பத்தி தான் நான் கவலைப்படுவேன், அன்ஷார்ட்டட் எங்க இருக்கும், அன்ஷார்ட்டடோட இனிஷியல் இண்டெக்ஸ் என்னது ஐ அப்படின்னு நான் சொல்லுவேன், ஓகேங்களா. அப்போ இங்க நான் பார்த்தோம்னா இங்க இண்டெக்ஸ் வேல்யூஸ் எழுதணும்னா என்னது, இது 0, 1, 2, 3, 4,
5 இண்டெக்ஸ் வேல்யூஸ். ஓகேங்களா? இப்போ ஐ இங்கே இருக்கு. ஐலேருந்து லாஸ்ட் பொசிஷன் வரைக்கும் நான் என்னது ஐட்ரேட் பண்ணி என்ன பண்ண போகிறேன், நான் வந்து மினிமம் இண்டெக்ஸாக கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ஐ இங்கே இருக்குன்னா நான் ஆல்வேஸ் கன்சிடர் பண்ணிக்கிறேன் இதுதான் என்னுடைய மினிமம் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் என்னுடைய கன்சிடரேஷனில் இதுதான் என்னுடைய மினிமம் இண்டெக்ஸ் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இங்கே இருக்கிற வேல்யூ இங்கே இருக்கிற 5 விட ரெண்டுமே 5 தான். என்ன செக் பண்ணணும், ஏதாவது வேல்யூ அரே ஆஃப் மினிமம் அப்படின்னு எடுத்துக்கலாமா, என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம கம்ப்ளீட்டாக ட்ராவர்ஸ் பண்ணுறோம். ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன், ஜே அப்படிங்கிற ஒரு லூப் எடுத்துக்கிறேன். ஜேவை எங்கே பிளேஸ் பண்ணுறேன், இங்கே பிளேஸ் பண்ணுறேன் இனிஷியலாக. பை டிஃபால்ட்டாக இதுதான் என்னுடைய ஐ ஈக்குவல் டு 1, மினிமம் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நான் இப்போ எப்படி எக்ஸாக்டாக லூப் ரன் ஆகுதுன்னு நான் காமிக்க போகிறேன். ஓகேங்களா? ஐயும் 1 எம்மும் 1. ஜே எங்கேருந்து பிளேஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து பிளேஸ் பண்ணுறோம். இப்போ அரே ஆஃப் ஜே இந்த மின்னை விட கம்மியா இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ண போறேன். இல்ல, ஏன்னா அரே ஆஃப் ஜேல 9 இருக்கு, இங்க மினிமம்ல 5 இருக்கு. அப்ப இது கம்பல்சரி மினிமம் கிடையாது. ஜேங்கிற இண்டெக்ஸ் மினிமம் இண்டெக்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் மூவ் பண்றேன். இப்போ அரே ஆஃப் ஜே, அதாவது அரே ஆஃப் ஜேல 3 இருக்கு, அரே ஆஃப் ஐல என்ன இருக்கு, அரே ஆஃப் ஜே கூட நான் என்ன கம்பேர் பண்றேன், இந்த ஆல்வேஸ் மினிமம் இண்டெக்ஸ் தான் கம்பேர் பண்றேன். ஸோ இப்போ அரே ஆஃப் ஜே வந்து லெஸ் தென் அரே ஆஃப் மின்னா அப்படின்னா என்னது, இஃப் கண்டிஷன்ல செக் பண்றேன். இஃப் அரே ஆஃப் ஜே, ஜேங்கிற இண்டெக்ஸ், அரேங்கிற அந்த இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு 3. ஓகே, இது வந்து லெஸ் தென் அரே ஆஃப் மின்னா, மின்னுங்கிற அந்த இண்டெக்ஸ்குள்ள என்ன இருக்கு 5. ஆமா, 3 லெஸ் தென் 5. கண்டிஷன் ட்ரூனா என்ன பண்றோம், கண்டிஷன் ட்ரூனா நான் மினிமம் சேஞ்ச் பண்றேன். அப்ப இது உங்களோட மினிமம் இல்ல, இதுதான் உங்களுடைய மினிமம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், ஜேவை மூவ் பண்ணுவேன். அரே ஆஃப் ஜே லெஸ் தென் அரே ஆஃப் மினிமமா, கிடையாது. திரும்ப அரே ஆஃப் ஜே லெஸ் தென் அரே ஆஃப் மினிமமா, எஸ். அப்ப மினிமம் ஈக்குவல் டு ஜே, சேஞ்ச் பண்ணியாச்சு. திரும்ப ஜேவை மூவ் பண்ணா ஜே கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். இப்போ என்ன பண்றது, இந்த மினிமம் இண்டெக்ஸையும் இந்த இனிஷியல் அன்சார்ட்டட் அரேல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூவையும் நான் என்ன பண்றேன், ஸ்வாப் பண்றேன். அப்ப ஸ்வாப் பண்ணனா 5 இங்க வந்துடும், 2 எங்க போயிடும், இங்க போயிடும். 5 இங்க, 2 இங்க. கரெக்டுங்களா? இது ரெண்டாவது பாஸ்ல நடக்கிறது, இது நெக்ஸ்ட் பாஸ்ல நடக்கிறது. இப்போ நான் திரும்ப என்ன பண்ணணும், ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். ஐ என்ன ஆகும், இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகும். நான் ஜஸ்ட் ஒரே இதுலேயே உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ணி காட்டுறேன். அப்போ இனிஷியலா மினிமமே நம்ம இங்கே தான் வச்சுக்கணும். ஜே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றேன், i+1 ஸ்டார்ட் பண்றேன். அப்போ இந்த இதுல எதெல்லாம் ஷார்ட்டட், i-1 பத்தி நான் கவலையே பட தேவையில்லை, தோஸ் ஆர் ஷார்ட்டட். அப்போ இங்க எனக்கு i-1 இந்த ரெண்டும் ஷார்ட்டட். நான் ஷார்ட்டடை பத்தி கவலைப்பட மாட்டேன், அன்ஷார்ட்டட். இப்ப இந்த சைடு ஐல இருந்து தான் என்னது அன்ஷார்ட்டட் பத்தி மட்டும்தான் நான் கவலைப்படுவேன். இப்ப பாருங்க, இப்ப ஐ 2, ஐயோட இண்டெக்ஸ் 2, மினிமமோட இண்டெக்ஸ் 2. நான் என்ன செக் பண்றேன், முதல்ல ஜே, அரே ஆஃப் ஜே லெஸ் தென் அரே ஆஃப் மினிமமா, அதாவது இண்டெக்ஸ்குள்ள இருக்கிற வேல்யூவை பாக்குறேன். ஆமா அப்படின்னா என்னது, மினிமம் ஈக்குவல் டு ஜே அப்படின்ட்டு நான் மினிமம் சேஞ்ச் பண்றேன். ஓகே, திரும்ப என்னது, ஜேவோட வேல்யூவை அடுத்தது போங்க. அரே ஆஃப் ஜே லெஸ் தென் அரே ஆஃப் மினிமமா, நோ, ஏன்னா இங்க 7 இங்க 3. திரும்ப ஜே இன்க்ரிமெண்ட் ஆகுது. அரே ஆஃப் ஜே லெஸ் தென் அரே ஆஃப் மினிமமா அப்படின்னு கேட்டா நோ, இங்க 5 இங்க 3. அப்போ திரும்ப ஜே இன்க்ரிமெண்ட் ஆனா ஜேவோட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மினிமமையும் எதையும் நம்ம சேஞ்ச் பண்றோம், இந்த மினிமமையும் அந்த இனிஷியல் அன்சார்ட்டட் அரேல இனிஷியல் ஃபர்ஸ்ட் வேல்யூமையும் நம்ம என்ன பண்றோம், ஸோ அதோட ஃபேஸ்ல இருக்கிற வேல்யூவை சேஞ்ச் பண்றோம். ஃபேஸ்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூ, ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் நம்ம ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, அப்போ இங்கே ஸ்வாப் பண்ணோம்னா 9 இங்கே போயிடணும், 3 இங்கே வந்துடணும். ஓகே, இப்போ என்னது, திரும்ப அடுத்து ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ நான் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மினிமமாக அங்கே தான் பிளேஸ் பண்ணுறேன், ஐ இருக்கிற இடத்துல தான் இனிஷியலாக பிளேஸ் பண்ணுறேன். ஜேவை i+1 ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ இங்கே எனக்கு ஷார்ட்டட் அப்படின்னு எடுத்துட்டா என்னது, இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் ஷார்ட்டட். அப்போ பேலன்ஸ் அன்ஷார்ட்டடை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், அரேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணணும், இது இனிஷியலா மினிமம், அரே ஆஃப் ஜே லெஸ் தென் அரே ஆஃப் ஐயா அப்படின்னு கேட்டா ஆமா. அப்ப என்ன ஆகும், மினிமம் சேஞ்ச் ஆகும். மினிமம் ஈக்குவல் டு ஜேக்கு போகும், மினிமம் ஈக்குவல் டு ஜே. சரி, நெக்ஸ்ட் என்னது, திரும்ப ஜேவை அடுத்த இண்டெக்ஸ் போகும்போது அரே ஆஃப் ஜே லெஸ் தென் அரே ஆஃப் மினிமமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, ஏன்னா வந்து இங்க 5 லெஸ் தென் 7, அப்ப மினிமம் ஈக்குவல் டு ஜேன்னு போகும். இப்ப என்னது, ஜே இங்க போச்சுன்னா என்ன ஆகும், ஜே கண்டிஷன் ஃபெயில் ஆகும். இப்ப ஐயையும் அந்த மினிமம் இண்டெக்ஸையும் நான் என்ன பண்றேன், ஸ்வாப் பண்றேன். ஸ்வாப் பண்ணா எனக்கு என்னது, இங்க 9 இங்க போயிடும், 5 இங்க வந்துடும். கரெக்டுங்களா, 9 இங்க போயிடும், 5 இங்க வந்துடும். சரி, ஓகே. அடுத்தது ஐ. ஓகே,
இனிஷியலாக இப்போ என்ன ஐ என்ன ஆகும், அடுத்த இண்டெக்ஸ் மூவ் ஆகுமா, மூவ் ஆயிடுச்சு. மினிமம் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், சேம் ஐலேயே ஸ்டார்ட் பண்ணுவோமா, ஜே எங்கே i+1ல ஸ்டார்ட் பண்ணுவோமா. இப்போ அரே ஆஃப் ஜே இப்போ ஷார்ட்டட்னு பார்த்தோம்னா எது நம்மளுடைய ஷார்ட்டட், டில் i-1 வரைக்கும் ஷார்ட்டட், இந்த பாயிண்ட் வரைக்கும் ஷார்ட்டட். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாயிண்ட்ல இருக்கிறோம், ஐ இங்கே இருக்குது, ஜே இங்கே இருக்குது. இப்போ வந்து திரும்ப என்னது, அரே ஆஃப் ஜே லெஸ் தென் அரே ஆஃப் மினிமமா அப்படின்னு செக் பண்ணுறோம். இல்லை, ஏன்னா அரே ஆஃப் ஜேல 9 இருக்கு, அப்போ கிடையாது. திரும்ப என்ன ஆகும், ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா ஜேவோட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும், ஏன்னா ஜே வந்து ரேஞ்சை தாண்டி போகும். அப்போ என்னது, ஐயையும் மினிமமையும் ஸ்வாப் பண்ணோம்னா இந்த 7 அதே இடத்துல தான் இருக்கும். கரெக்டாக இந்த ஸ்வாப் ஒரே வேல்யூ ஸ்வாப் பண்ணோம்னா இங்கே தான் இருக்கும். அப்போது நெக்ஸ்ட் என்னது, ஐயை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும், பட் பண்ணோம்னா இந்த இடத்துல தேவையே இல்லை, பிகாஸ் டில் இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு ஷார்ட்டட் அப்படின்னா, டில் இந்த பாயிண்ட் வரைக்கும் ஷார்ட்டட். இங்கே வந்து 6 எலமெண்ட்ஸ் இருக்கு, அதில் 5 எலமெண்ட் டில் 5 எலமெண்ட் ஷார்ட்டட் அப்படின்னா இந்த 6th எலமெண்ட் என்னவா தான் இருக்கும், பை டிஃபால்ட்டாக அது கரெக்டான பொசிஷனில் தான் இருக்கும். அப்போ இந்த இதை நம்ம இந்த அன்ஷார்ட்டட் அரேவை நம்ம தொடவே தேவையில்லை, ஏன்னா அது கரெக்டான பொசிஷனில் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே ஷார்ட்டட் வித் கரெக்ட் பொசிஷனில் இருக்கும்போது நான் ஏன் இதை பற்றி கவலைப்படணும், கரெக்டுங்களா? நான் ஏன் இதை பற்றி கவலைப்படணும், இதுதான் கொஸ்டின். அப்போ முதல்ல என்னது, முதல்ல நம்ம ஒரு ஃபார் லூப் எதை ரன் பண்ணுறதுக்கு, அந்த ஐயை பிளேஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 41397 அப்படின்னு எக்ஸாம்பிளாக இருந்ததுன்னா 41397 இப்படி என்கிட்ட எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா இனிஷியலாக என்னது, இனிஷியலாக நான் அன்சார்ட்டடுங்கும் போது அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். அன்சார்ட்டட் அரேயிலிருந்து மினிமம் எலிமெண்ட்டை பிக் பண்ணுவேன். அதில் ஐ என்னது, இனிஷியலாக இங்கே தான் பிளேஸ் பண்ணுறேன் ஐ, பிகாஸ் 0 1 2 3 எது வரைக்கும் ஐயை பிளேஸ் பண்ணுவேன், டில் இந்த பாயிண்ட் வரைக்கும் பிளேஸ் பண்ணுவேன். அப்போ n-1 வரைக்கும் இருந்தால் போதும். அப்போ ஃபார் int i equal to 0 i less than n-1 i plus plus. இங்கே nங்கிறது என்னது, அரேவோட லென்த். ஸோ int n equal to array dot length length. ஓகே, இப்போ ஐ பிளேஸ் பண்ணியாச்சு. ஆல்வேஸ் நான் என்ன பிளேஸ் பண்ணுறேன், அது கூடயே ஐ எங்கே இருக்கோ அங்கேருந்து தான் மினிமம் இண்டெக்ஸ் இருக்கும். மினிமம் இண்டெக்ஸை நான் இதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதை கன்சிடர் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு லூப் பிளேஸ் பண்ணுறேன் i+1ல இருந்து, ஏன்னா ஜேல எது மினிமம் எலிமெண்ட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், int minimum equal to ஐன்னு இனிஷியலாக பிளேஸ் பண்ணுறேன். ஃபார் int j equal to i+1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், j less than n j++. ஓகே, இங்கே எப்போ மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன், இப்போ இங்கேருந்து j ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அரே ஆஃப் j less than அரே ஆஃப் மினிமமா, எஸ் கரெக்டா? அப்போ இண்டெக்ஸில் செக் பண்ணணும், இஃப் அரே ஆஃப் ஜே லெஸ் தென் அரே ஆஃப் மினிமமா இருந்ததுன்னா இப்போ என்னவாயிடுச்சு, என்னுடைய மினிமம் ஈக்குவல் டு ஜேவாயிடுச்சு, மினிமம் ஈக்குவல் டு ஜேவாயிடுச்சு. இதை தான் நம்ம பண்ணுறோம். இப்போ அரே ஆஃப் ஜே லெஸ் தென் அரே ஆஃப் மினிமம் அப்படிங்கும்போது என்னது, மினிமம் ஈக்குவல் டு ஜே. திரும்ப ஜே என்ன ஆகும், அடுத்தது போயிடும். இப்போ அரே ஆஃப் ஜே லெஸ் தென் அரே ஆஃப் மினிமமா, நோ. திரும்ப ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும், அரே ஆஃப் ஜே லெஸ் தென் அரே ஆஃப் மினிமமா, நோ. திரும்ப அரே ஆஃப் ஜே லெஸ் தென் அரே ஆஃப் மினிமமா, நோ. ஜே இன்க்ரிமெண்ட் ஆகி கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா இப்போ நான் எதையும் ஸ்வாப் பண்ணணும், ஐயையும் இந்த மினிமமும் இருக்கிற இந்த இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூஸை நான் ஸ்வாப் பண்ணணும். அப்போ இந்த ஃபார் லூப் முடிஞ்சு வெளியே வருதுன்னா எதையும் ஸ்வாப் பண்ணணும், ஐயையும். அப்போ அதுக்காக ஸ்வாப் பண்ணுறதுக்காக டெம்பரவரி ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ ஈக்குவல் டு அரே ஆஃப் மின் ஈக்குவல் டு டெம்பரவரி. ஸ்வாப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னது, ஐ இன்க்ரிமெண்ட் ஆகுதா, இங்க பாருங்க, இது அப்படியே இந்த கோடை நம்ம எடுத்து இந்த கோடை நம்ம அப்படியே வச்சு ஹைட்ரேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம எழுதியிருக்கோம் 0 1 2 3 4ன்னு இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கு. இப்போ திரும்ப என்னது, நெக்ஸ்ட் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகுது, ஐ 0ல இருந்து 1ன்னு வருது. திரும்ப நான் மினிமம் எங்க பிளேஸ் பண்றேன், 1லேயே. ஜே எங்க பிளேஸ் பண்ணணும், i+1 இண்டெக்ஸ்ல இருந்து. இப்போ நான் ஸ்வாப் பண்ணிட்டோமா, நம்ம ஸ்வாப் பண்ணோம்னா என்னது, 1 4 ஸ்வாப் ஆயிருக்கும். அப்போ 4 இங்கே 1 இங்கே, ஓகே, ஸ்வாப் ஆகி இப்படி இருக்கும். இப்போ இங்கேருந்து நம்ம என்ன செக் பண்ணுவோம், சேம் அரே ஆஃப் ஜே லெஸ் தென் அரே ஆஃப் மினிமமா. ஆமாம், 3ங்கிறது வந்து 4ஐ விட கம்மியாக தான் இருக்குது, அதனால நான் என்னுடைய மினிமமை சேஞ்ச் பண்ணுறேன், மினிமம் ஈக்குவல் டு ஜே. ஜே என்ன ஆகும், நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் போகும். அரே ஆஃப் ஜே லெஸ் தென் அரே ஆஃப் மினிமமா, நோ. திரும்ப அரே ஆஃப் ஜே லெஸ் தென் அரே ஆஃப் மினிமமா, நோ. ஜேயோட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது எதையும் ஸ்வாப் பண்ணுறேன் பாருங்க, ஐ இருக்கிற இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவையும் மினிமமில் இருக்கிற இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவையும் ஸ்வாப் பண்ணுறோம். அப்போ ஸ்வாப் பண்ணால் என்னது, 4 இங்கே வந்துடும், 3 இங்கே போயிடும்.
கரெக்ட்டுங்களா? 4 இங்கே சேஞ்ச் ஆயிரும், 3 இங்கே சேஞ்ச் ஆயிரும். இப்போ திரும்ப என்னது I நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் ஐயை இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். I எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேயே அதையவே நம்ம மினிமம்னு ஸ்டார்ட் பண்ணணும். J எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்? I + 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ array of J லெஸ் தென் array of minimum நோ. ஓகே நெக்ஸ்ட் array of J லெஸ் தென் array of minna நோ. திரும்ப J கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் ஐயும் மினிமமும் இருக்கிற இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூஸை ஸ்வாப் பண்ணால் அது ஒரே பொசிஷனில் தான் இருக்கும். திரும்ப என்னது I நெக்ஸ்ட் பொசிஷன், திரும்ப மின் இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். லெஸ் தென் n-1 வரைக்கும் தான். அப்போ டில் இந்த பாயிண்ட் வந்து இதுக்கப்புறம் I போகாது. J ஈக்குவல் டு I + 1. இப்போ array of J லெஸ் தென் array of minna எஸ். அப்போ என்னது மின் ஈக்குவல் டு J. J என்ன ஆகும்? நெக்ஸ்ட் போச்சுன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஃபால்ஸ் ஆச்சுன்னா திரும்ப ஐயையும் மின் இருக்கிற இண்டெக்ஸையும் நம்ம ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணோம்னா 9 அங்கே போயிடும், 7 இங்கே வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் கண்டிஷன் ஃபால்ஸ் பிகாஸ் I லெஸ் தென் n-1 தான். இங்கே என்னோட வேல்யூ 5ன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட வேல்யூ 5. இங்கேயே நம்ம n-1 போட்டாச்சு. அப்போ 4 வரைக்கும் தான் போகணும்னு. அதுலேயே லெஸ் தென் 4னா இது 3 வரைக்கும் தான் வரும். அதுக்கு மேலே இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ ஃபைனலாக பாருங்க 1 3 4 7 9 அரே இஸ் சார்ட்டட். கரெக்டுங்களா? அரே இஸ் சார்ட்டட். தட் இஸ் வை திஸ் இஸ் நோன் ஆஸ் என்ன ஷார்ட்டுங்க? இது செலெக்ஷன் ஷார்ட்டா? செலெக்ஷன் ஷார்ட். நம்ம ஏன் செலெக்ஷன் ஷார்ட் அப்படிங்கிற நேம் இருக்குன்னா நம்ம அன்ஷார்ட்டட் அரேலேருந்து நம்ம பிக் பண்ணுற எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணி தான் பிக் பண்ணுறோம். மினிமம் எலிமெண்ட் எதுவோ அதை செலக்ட் பண்ணி தான் பிக் பண்ணுறோம். அதை போடுறதுலையும் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் மட்டும்தான் நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம், ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ இந்த ஷார்ட்டிங் அல்காரிதத்துக்கு பேர் செலெக்ஷன் ஷார்ட். சரி, ரன் பண்ணி காமிச்சிடவா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு? என்ன ஆகும்? ஓகே, நெக்ஸ்ட் சப்மிட் பண்ணலாம். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். பாஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டினை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் ஆர் கமெண்ட்டை நீங்கள் தயவு செஞ்சு என்னுடைய மோட்டிவேஷனுக்காக போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye bye, take care.